எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு 36 சைஸ் ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து ஸ்ட்ரெயிட் கட்டில் வந்து எப்படி வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா வந்து கிராஸ் கட்டில் வந்து இதே ப்ளவுஸை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் கட்னா என்ன, கிராஸ் கட்னா என்ன, இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் ஒரு ஸ்டார்டிங் லைன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்டிங் லைனில் இருந்து நம்மளோட ப்ளவுஸோட லென்த்தை வந்து முதல்ல மார்க் பண்ணணும். ஸோ என்னோட ப்ளவுஸோட லென்த் வந்து நான் வந்து ஒரு 14 வந்து வைக்கிறேன். சரியா? இப்போ 14க்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வந்து நான் போட்டுக்கிறேன். சரியா? இப்போ நம்மளோட லென்த் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? நம்ம முதல்ல ஸ்டார்டிங் ஒரு லைன் போட்டோம்ல, இதுதான் வந்து நம்மளோட ஷோல்டர் லைன். இந்த லைன் மேலே நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணணும். சரியா? இப்போ ஷோல்டருக்கு ஃபார்முலா வந்து அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. ஓகேவா? உங்கள் அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து இந்த ஷோல்டர் லைன் மேலே வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். சரியா? இப்போ என்னோட அப்பர் செஸ்ட் வந்து 36. நான் அதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 6 வரும் இல்லையா? ஸோ அந்த 6ஐ வந்து நான் இங்கே வந்து மார்க் பண்ணிட்டேன். புரியுதா? இப்போ நம்ம ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சோமோ அது அப்படியே தான் வந்து ஆமோலுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கல. ஸோ இந்த 6ஐ வந்து அப்படியே வந்து நம்ம ஆமோலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த ஷோல்டர் இங்கே முடிஞ்சதில்ல, இங்கிருந்து டேப்பை வச்சு மறுபடியும் வந்து ஒரு 6 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு போட்டுக்கலாம். இந்த கோடு தான் வந்து நம்மளோட ஆமோல் லைன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து லென்த் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் கண்டுபிடிச்சோம். ஷோல்டருக்கு ஃபார்முலா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. ஓகேவா? அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்ததோ அது அப்படியே வந்து ஆமோலுக்கு வந்து வரும். ஓகே? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ இந்த ஆமோல் லைன் வந்து இங்கே முடிஞ்சதில்ல, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இது வந்து நம்மளோட செஸ்ட் லைன். இந்த செஸ்ட் லைன் மேலே நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். சரியா? இப்போ செஸ்ட்டுக்கு ஃபார்முலா வந்து ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4. அதாவது உங்கள் ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை வந்து நீங்கள் இந்த செஸ்ட் லைன் மேலே மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்னோட ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 9.5 வருது. இந்த 9.5 வந்து நான் இந்த செஸ்ட் லைன் மேலே வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நம்ம 36 செஸ்ட் சைஸ் ப்ளவுஸை தான் வந்து 4ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். அப்போ 36ஐ 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 தானே ஆன்சராக வருது, நீங்கள் என்ன 9.5 சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த டவுட் கிளியர் ஆகணும் அப்படின்னா என்னோட மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிற வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுத்துருக்க மாட்டேன், கர்வாக வச்சு டேப்பை எடுத்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி கர்வாக டேப்பை வச்சு எடுக்கும்போது நமக்கு பாடி லூஸ் வந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் ஆகிடும். ஸோ மெஷர்மெண்ட் எடுக்கும் போதுமே பாடி லூஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துடும். அப்போ 36ஐ விட ஒரு 2 இன்ச் வந்து நம்மளுக்கு பாடி லூஸு எக்ஸ்ட்ராவாக வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும் போதுமே கிடச்சிரும். அப்போது நமக்கு 38 வந்து ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து வந்திருக்கும். அப்போ அந்த 38ஐ 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9.5 வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட மெஷர்மெண்ட் வீடியோ வந்து பாருங்கள், கிளியராக வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ அந்த 9.5 வந்து நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட வித்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஷோல்டரில் பாதி நம்மளோட நெக்கோட வித்து. இப்போ ஷோல்டர் வந்து நம்ம 6 கண்டுபிடிச்சிருக்கோம். 6ல் பாதி வந்து நமக்கு 3. இந்த 3 தான் வந்து நம்ம நெக்கோட வித்து. ஓகேவா? இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ பேக் பார்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நெக்கோட லென்த் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 7 வந்து வைக்கிறேன். ஓகேவா? ஸோ பேக் பார்ட்டுக்கு இப்படி டேப்பை ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். 7 வந்து எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மார்க்கிங்லேருந்து அப்படியே வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து பண்ணிக்கலாம். சரியா?
இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் வந்து நான் என்னோட நெக்கோட ஷேப்பை வந்து வரையணும். ஓகேவா? இப்போ என்னோட நெக்கோட ஷேப் வந்து நான் as usual வந்து ரவுண்ட் ஷேப் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து என்னோட நெக்கோட ஷேப்பாக வந்து கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து ஷோல்டரோட ஸ்லோப்பு இந்த ஆர்மோல் லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம எப்பவும் போல் இறக்கி மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த நெக்கோட வித்தையும் இந்த மார்க்கையும் வந்து கனெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து நம்மளோட ஷோல்டரோட ஸ்லோப்பு. ஓகே, இப்போ வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம லென்த்து மார்க் பண்ணோம்ல, லென்த்து இங்கே மார்க் பண்ணோம் அப்படின்னா இது முடிஞ்ச இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டோமே, இதுதான் வந்து நம்ம வேஸ்ட் லைனு. இந்த லைன் மேலே தான் நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? வேஸ்ட்டுக்கு ஃபார்முலா வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4. ஓகேவா? உங்கள் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் ப்ளஸ் 1 இன்ச்சு. எதுக்காகனா பேக் சைடு வந்து டாட் பிடிக்கிறதுக்காக. ஓகே, எனக்கு வந்து என்னோட வேஸ்ட்டை வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 8 வருது. நான் டாட்டுக்காக 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து 9 வரும். ஓகேவா? இப்போ இந்த செஸ்டையும் இந்த வேஸ்டையும் வந்து நான் அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த வேஸ்ட் கண்டுபிடிச்சோம்ல, இதோட மிட் பாயிண்ட்ல தான் வந்து நம்ம டாட் வந்து மார்க் பண்ணணும். இப்படி நீங்கள் டேப்பை வச்சு 2ஆக மடிச்சிங்க அப்படின்னா இந்த வேஸ்ட் ரவுண்டோட மிட் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம டாட் வந்து மார்க் பண்ணணும். சரியா? டாட்டோட லென்த் வந்து காமனாக வந்து 3.5. டாட்டோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டாட்டுக்காக 1 இன்ச் கொடுத்தோம்ல, இந்த மார்க்குக்கு இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு. ஓகேவா? ஸோ நான் இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நம்மளோட பேக் சைடு டாட். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆர்மோல் லைன் வந்து ஆர்மோல் கர்வ் வந்து வரைய போகிறோம். ஓகே, ஆர்மோல் கர்வ் ஃபார்முலா வந்து ஆர்மோல் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 2. உங்களுடைய ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த கர்வ் லைன் வந்து வரையணும். ஓகேவா? ஸோ என்னோட ஆர்மோலில் நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 8.2 வருது. ஸோ அந்த 8.2 அளவுக்கு வந்து நான் இந்த ஆர்மோல் கர்வ் வந்து வரையணும். சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இப்படி வந்து ஒரு கர்வ் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இது 8.2 இருக்கான்ட்டு ஒரு வாட்டி மெஷர் பண்ணுறேன். நான் ஸ்லோப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட டேப்பை வச்சு நான் வந்து என்னோட 8.2 ஆர்மோல் மெஷர்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ நம்மளோட பேக் பார்ட் வந்து இப்படி தான் போடணும். இப்போ ஃப்ரண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேக் பார்ட் மாதிரியே வந்து ஒரு ஸ்டார்டிங் லைன் வந்து வரைஞ்சிருக்கோம். அந்த ஸ்டார்டிங் லைன்லேருந்து நம்மளோட லென்த் வந்து 14 வந்து பேக்குக்கு மார்க் பண்ணோம்ல, அதே 14 வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கிங்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் பண்ணியிருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் வந்து நம்ம வந்து பேக் சைடு வந்து 6 கண்டுபிடிச்சோம். அதே 6 தான் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடும் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இந்த ஷோல்டருக்கு என்ன வந்ததோ அதை அப்படியே வந்து நம்ம ஆர்மோலுக்கு வந்து வச்சுருக்கோம். நம்ம வந்து பேக் சைடு வந்து ஆர்மோல் லைன் வந்து 6 வச்சோம் இல்லையா, அதே 6 தான் வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இந்த செஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்கிங்கில் நம்மளோட பேக் சைடு வந்து செஸ்ட் வந்து நம்ம 9.5 மார்க் பண்ணோம்ல, ஃப்ரண்ட்டுக்கும் வந்து செஸ்ட்டு 9.5 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்கோட வித்து வந்து பேக்குக்கு வந்து நம்ம 3 வந்து மார்க் பண்ணோம். அதே 3 வந்து ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நெக்கோட லென்த்து வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 7 கூட வைக்கலாம். அதே 7 கூட வைக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம நெக்கு லென்த் வைக்கும்போது இந்த மாதிரி ஸ்கேலை வந்து நம்ம இப்படி கிராஸாக வச்சு நான் 7 வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை
நான் வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பேக் நெக்குக்கு லென்த்து நம்ம மார்க் பண்ணும்போது ஸ்கேலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும், மறந்துடாதீங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஸ்கேலை வந்து நம்ம கிராஸாக வைக்கணும். சரியா? இப்போ வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட ஷேப்பை வந்து நம்ம வரையலாம். நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நான் வரைகிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்லோப் இறக்கிடலாம். இந்த ஆர்மோல் லைனில் மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக்கு வித்து இங்கே முடிஞ்சதில்ல, இதையும் கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்லோப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஆர்மோல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மார்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்லோப்ல இருந்து இந்த ஆர்மோல் லைனோட மிட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி டேப்பை வச்சு மடக்குனா இதோட மிட் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க்கிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்லோப்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஸோ ஸ்லோப்ல இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டோம். இப்போ இந்த கோட்ல இருந்து கர்வ் வந்து கொண்டு வரோம். சரியா? ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம ஆர்மோல் வந்து எப்பவும் இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஆர்மோலில் சுருக்கம் வந்து கம்மியாகும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாயிண்ட் லென்த்து, நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம நிப்பிள் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அதுதான் பாயிண்ட் லென்த்து. நான் பாயிண்ட் லென்த் வந்து ஒரு 10 வந்து வைக்கிறேன். சரியா? ஸோ 10 வந்து எனக்கு இங்கே வருது. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த், ஒரு நிப்பிளுக்கும் இன்னொரு நிப்பிளுக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்கோ அதை 2ஆல் வந்து டிவைட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணணும். இவங்களுக்கு வந்து நான் 36 செஸ்ட் சைஸ் இல்லை, ஸோ வந்து ஒரு 4 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ 4 இன்ச்சு வந்து நான் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட் லென்த்தும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்தும் மீட் பண்ணதில்ல, இது நம்மளோட நிப்பிள் ஏரியா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கப் லென்த்து, அதாவது நம்ம நிப்பிள் ஏரியாவில் இருந்து நம்மளோட அண்டர் பஸ்ட் எவ்வளோ இருக்குது அதுதான் வந்து நம்மளோட கப் லென்த்து. ஸோ நான் வந்து இவங்களுக்கு கப் லென்த் வந்து ஒரு 2.7 வைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ஒரு 3 கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அவங்கவுங்க பாடி பொறுத்து இவங்களுக்கு வந்து ஒரு 2.7. ஓகே, ஸோ 2.7 வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இவங்களோட மெயின் டாட்டுக்கான அளவு வந்து நான் 1 இன்ச் கொடுக்குறேன். அதாவது இந்த லைனுக்கு இந்த சைடு 1 இன்ச், இந்த சைடு 1 இன்ச், மொத்தம் சேர்த்து 2 இன்ச். ஓகே, இப்போ வந்து இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மெயின் டாட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்மளோட சைடு டாட்டு, இந்த நிப்பிள் ஏரியா கண்டுபிடிச்சோம்ல, இங்கிருந்து மேலே 1 இன்ச் தூக்கி மார்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மார்க்கிங்லேருந்து சைடு 1 இன்ச்சு. ஓகே, சைடு 1 இன்ச் இங்கே மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட சைடு டாட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆர்மோல் டாட் ஒன்று பிடிப்பாங்கல்ல, அந்த ஆர்மோல் டாட் வந்து நீங்கள் இந்த நிப்பிள் ஏரியாவிலேருந்து ஒரு 1.75 அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்மளோட ஆர்மோல் டாட். ஓகே, இந்த ஆர்மோல் டாட்டுக்கும் இந்த நிப்பிள் ஏரியா கண்டுபிடிச்சோம்ல, இது ரெண்டுத்துக்கும் வந்து இடையில வந்து ஒரு 1.75 அளவுக்கு வந்து கேப் வந்து நம்மளுக்கு இருக்கணும். சரியா? இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லைன் வரைஞ்சோம்ல, இதுல இருந்து மேலே வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து தூக்கி நம்ம மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம தூக்கி வந்து மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டாட், இந்த மெயின் டாட்டோட இந்த ஏரியாவையும் இதையும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதையும் வந்து ஸ்கேல் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வேஸ்ட் லைன். ஓகே, இப்போ நம்ம இதுதான் வந்து நம்மளோட வேஸ்ட் லைன். நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை இந்த லைன் மேலே தான் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ நம்மளோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எனக்கு 8 வந்தது இல்லையா, அந்த 8 வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கிருந்து இந்த டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறேன். எனக்கு வந்து 3.5 வந்து இருக்குது.
இங்கிருந்து இந்த டாட்டோட இது வரைக்கும் எனக்கு 3.5 இருக்குது. ஸோ அந்த 3.5 நான் இங்கே விட்டுட்டு பேலன்ஸ் வந்து என்னோட இந்த லைனில் வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு 8 வந்து இங்கே வருது. ஓகே, ஸோ என்னோட வேஸ்ட் வந்து நான் இப்போ மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த செஸ்ட்டையும் வேஸ்ட்டையும் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடையில உள்ள இந்த டாட்டை வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது, ஏன்னா நம்ம இதை பிடிச்சி வந்து தச்சிருவோம். சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டாச்சு. இப்போ ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்லீவுக்கும் வந்து முதல்ல வந்து ஒரு ஸ்டார்டிங் லைன் வந்து ஒன்று போடலாம். இப்போ இந்த ஸ்டார்டிங் லைன்லேருந்து உங்கள் ஸ்லீவோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லீவ் லென்த் வந்து ஒரு 6 வந்து நான் வைக்கிறேன். இப்போ இந்த 6க்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேப் ஹைட் கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபுல் செஸ்ட்டை வந்து நம்ம 12ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து நம்ம கேப் ஹைட்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ என் ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 38, பாடி லூஸ் எல்லாம் சேர்த்து அதை வந்து நான் 12ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 3.1 வருது. ஸோ நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3.1க்கு வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வரைஞ்சிக்கிறேன். இது வந்து என்னோட கேப் லைன். ஓகேவா? ஓகே, முதல்ல ஃபுல் லென்த்தை மார்க் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து கேப் ஹைட் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் அந்த ஹைட் முடிஞ்ச இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஒரு கோடு வந்து நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட ஆர்மோல் லைன் வந்து மார்க் பண்ணணும். நம்மளோட ஆர்மோலில் 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து நம்ம இந்த ஸ்டார்டிங் லைன்லேருந்து இந்த கேப் லைனுக்கு சைடாக வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, நம்ம ஆர்மோலில் 2ஆல் டிவைட் பண்ணால் 8.2 வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பேட்டர்ன் ஃப்ரண்ட் பேக்குக்கு போடும் போதுமே கண்டுபிடிச்சோம்ல ஆர்மோல. ஸோ அந்த 8.2 வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த இதுக்கு வந்து கேப் லைனுக்கு வந்து சைடாக வச்சு 8.2 வந்து நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கிராஸாக வந்து நான் கோடு போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ரவுண்டு. இப்போ நம்ம இந்த லென்த் முடிஞ்ச இடத்துல கடைசியில் வந்து ஒரு கோடு போட்டோம்ல, இதுதான் நம்ம ஆர்ம் ரவுண்டோட லைனு. இது மேலே வந்து நம்ம ஆர்ம் ரவுண்டு மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட ஆர்ம் ரவுண்டை வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து 7.5 வருது. ஸோ நான் அந்த 7.5 வந்து இந்த ஆர்ம் ரவுண்ட் லைன் மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் இப்படி கிராஸாக வந்து நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஆர்மோல் லைன் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இதோட மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி இதோட மிட் பாயிண்ட்டை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க்கிங்லேருந்து மேலே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து தூக்கி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங்கில் அப்படியே வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அது அப்படியே டச் ஆகிற மாதிரி வந்து கர்வாக இப்படி இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ஸ்லீவு. இப்போ இந்த ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட்டி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த டாட்டை வந்து பிடிக்கணும் இல்லையா. ஸோ டாட்டோட ஒரு பக்கம் வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு டாட்டை இப்படி தானே நம்ம பிடிப்போம். ஸோ இந்த மாதிரி இப்படி பிடிச்சி நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பட்டி வந்து இப்போ கட் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான பேட்டர்ன் பேப்பரை வந்து எடுத்துட்டு இந்த பேட்டர்ன் பேப்பரோட ஸ்டார்டிங்கையும் இதோட ஸ்டார்டிங்கையும் வந்து நான் இப்படி ஒன்றா வந்து வச்சுக்கிறேன். சரியா? ஒன்றா வச்சுட்டு இங்கே பாருங்கள். ஓகே, நான் இது அப்படியே வந்து இந்த கர்வை வந்து அப்படியே வந்து வரைஞ்சிட்டே வர போகிறேன். சரியா? இந்த கர்வ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கர்வை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கர்வ் வந்து நமக்கு இங்கே முடிஞ்சதில்ல, இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த லைன் மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பட்டி எவ்வளோ நீளம் இருந்தாலையும் நம்ம பேக்கு வந்து
கடைசியில் வந்து பேக்கோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் பட்டியை மடித்து தச்சிருவோம். அதனால பட்டி வந்து பத்தாமல் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ தாராளமாக பட்டி வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைன் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாவுமே அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த கர்வ் நம்ம கட் பண்ணோம்ல, அது அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பட்டி வந்து கட் பண்ணிட்டோம். இந்த லென்த் மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணால் வைங்க, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த கர்வ் மட்டும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இந்த பார்ட், இந்த ஃப்ரண்ட் பார்ட் எவ்வளோ கர்வ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து பட்டியோட கர்வ் வந்து இருக்கணும். அதாவது இந்த கர்வ் ஷேப்பு, இந்த கர்வ் ஷேப்பும் இந்த பட்டியோட கர்வ் ஷேப்பும் கரெக்டாக இருக்கணும். லென்த் வந்து எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம பேக் பார்ட்டுக்கு லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த்தை வந்து நம்ம கடைசியாக மடித்து வந்து தச்சிருவோம். சரியா? இப்போ வந்து நம்மளோட ப்ளவுஸ் பார்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்ட்ரெயிட் கட்டிங் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து அந்த சாரியில் வந்து அந்த ப்ளவுஸ் பார்ட்டுக்குன்னு ஒரு கொஞ்சோண்டு இடம் கொடுப்பாங்கல்ல, அதை மட்டுமே வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வந்து வச்சுருக்கோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்படி மடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக இப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம முதல்ல இப்படி ரெண்டாக வந்து நம்ம மடிச்சுக்கலாம். ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிளாத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டாக வந்து மடித்து போட்டிருக்கோம். ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடு வந்து இருக்கிற மாதிரி இப்படி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழேருந்து 1 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து கீழே நான் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே மட்டும் நம்ம 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ முதல்ல வந்து நம்மளோட பேட்டர்ன் பேப்பர், பேக் சைட் பேட்டர்ன் பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து இது மேலே இந்த 1 இன்ச் கோடு போட்டிருக்கோம்ல, அதுக்கப்புறமா நம்மளோட பேட்டர்ன் பேப்பரை வந்து வைக்கலாம். கரெக்டாக நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். வச்சுட்டு அப்படியே எல்லா சைடும் வந்து கரெக்டாக நீங்கள் அப்படியே வந்து இதுக்கு பின் பண்ணிக்கோங்க. பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த நெக் சைடு வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் பேப்பர் வந்து நம்மளோட ரெடி அளவு. சரியா? இந்த பேட்டர்ன் பேப்பரில் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஆனால் நம்ம இப்போ இந்த கிளாத்தில் கட் பண்ணும்போது சீம் அலவன்ஸ் கொடுத்து வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, நிறைய பேருக்கு வந்து நான் சீம் அலவன்ஸ் கொடுக்குறது வந்து சரியாக தெரியல. ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன்ல, இந்த கிளாத்தில் நான் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன்ல, இதுதான் வந்து சீம் அலவன்ஸ். ஓகேவா? பேட்டர்ன் பேப்பரில் சீம் அலவன்ஸ் இல்லை. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். இந்த சைடு ஆர்மோல் சைடு வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். அதுக்கப்புறம் இந்த நெக் சைடு வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகே, சைடில் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ், கீழே வந்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கீழே வந்து இந்த பேட்டர்ன் பேப்பரை விட நான் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். சைடில் 1.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் சுற்றியும் வந்து இங்கே நெக்குக்கு, ஷோல்டருக்கு, ஆர்மோல்கெல்லாம் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு வந்து ஃபோல்டிங் சைடு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சீம் அலவன்ஸ். நிறைய பேர் வந்து நான் சீம் அலவன்ஸ் கிளாத்தில் கொடுக்குறது வந்து சரியாக உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ சீம் அலவன்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நம்ம ஃபோல்டிங்கில் போட்டிருக்கோம் இல்லையா, ஓப்பன் பண்ணால் நமக்கு இப்படி வந்து பேக் பார்ட் வரும். ஓகே, நேர் கட்டினாலையும் சரி கிராஸ் கட்டினாலையும் பேக் பார்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து போடுவோம். கிராஸ் கட்டுக்கே கூட வந்து நம்ம பேக் பார்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டில் தான் வந்து போடுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட பேக் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் பார்ட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம்.
பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பேக் சைட் பார்ட் வந்து இங்கே கட் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் கீழே தள்ளிக்கலாம். தள்ளிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதை நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து இங்கே இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட் கட்டு அப்படின்னா இப்போ நம்மளோட இந்த நூல் இழை வந்து எப்படி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி போயிருக்குல்ல, இந்த ஸ்ட்ரெயிட்லேயே வந்து வச்சு நம்ம இப்படி பேட்டர்ன் பேப்பர் அப்படி வச்சு நம்ம கட் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயிட் கட். ஓகேவா? இந்த ஸ்ட்ரெயிட் கட் வந்து எக்ஸ்பேண்ட் வந்து ஆகவே ஆகாது. கிளாத் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட்டில் இப்போ ஐ மீன் இப்படி கிளாத் வந்து இந்த நூல் இழை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்குல்ல, இப்போ இதை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ இது வந்து நம்மளோட ஸ்ட்ரெயிட் கட். ஓகேவா? கிராஸ் கட் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், நூல் இழை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகுது, அந்த ஸ்ட்ரெயிட் மேலேயே வந்து பேட்டர்ன் பேப்பரை வச்சு கட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் கட்டு. நம்ம இதுக்கு கொஞ்சம் ஒரு 45 டிகிரி வந்து கிராஸாக வச்சு கட் பண்ணுவோம் பாருங்கள். இந்த பேட்டர்ன் பேப்பரை இந்த நூல் இழைக்கு அப்படியே கொஞ்சம் 45 டிகிரி வந்து நம்ம கிராஸாக இப்படி வச்சு பேட்டர்ன் பேப்பரை இப்படி வச்சு நம்ம கிராஸாக வந்து கட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து நம்மளோட கிராஸ் கட்டு. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த கிராஸ் கட்டை நீங்கள் இழுத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, புரியுதா? நார்மலாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக நூல் இழை வந்து இப்படி போயிருக்கு, இதை வந்து இப்படியே பேட்டர்னை வச்சு கட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் கட்டு. இது வந்து எக்ஸ்பேண்ட் வந்து ஆகாது. இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து லூஸ் வர்றதோ அந்த மாதிரியெல்லாம் வந்து வராது. ஸோ இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. எக்ஸ்பேண்ட் ஆகாது இருக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டு. அதே மாதிரி இந்த நூல் இழைக்கு ஒரு 45 டிகிரி கிராஸாக இப்படி வச்சு நம்ம வந்து பேட்டர்ன் பேப்பரை வச்சு கிளாத்தில் கிராஸாக வந்து கட் பண்ணுறோம். அது வந்து கிராஸ் கட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து நல்லா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தச்சு ரொம்ப நாள் வந்து அதை போடாமல் வச்சுருந்து கிராஸ் கட்டில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கிறீங்க, தச்சு ரொம்ப நாள் வந்து போடாமல் இருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் குண்டாயிட்டீங்க அப்படின்னா கூட இந்த கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் குண்டாயிட்டிங்கன்னா கூட அதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து நல்லா ஜெக்கும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்ட்ரெயிட் கட் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் குண்டாயிட்டிங்கன்னா அதை வந்து போட முடியாது. நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸை என்ன அளவில் தைக்கிறீங்களோ அதே அளவில் தான் இருக்கும். இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகவே ஆகாது. ஓகேவா? ஆனால் கிராஸ் கட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் வந்து ஆகும். ஓகேவா? இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் கட்க்கும் கிராஸ் கட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது. நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி இப்போவே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து தாராளமாக வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக இந்த ப்ளவுஸ் தைக்கிறேன், ஸோ நான் இது இன்றைக்கி மட்டும் தான் போடுவேன், அதுக்கப்புறம் அப்படியே வச்சுருவேன், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா பெட்டர் வந்து நீங்கள் கிராஸ் கட்டில் வந்து தைக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சதை போட்டுட்டீங்க அப்படின்னா கூட இது எப்போ வேணால் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கிராஸ் கட்டில் ஒரு முறை நான் கட் பண்ணி காட்டுறேன், நேர் கட்லேயும் ஒரு முறை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிராஸ் கட்டாக இருந்தாலும் சரி, நேர் கட்டாக இருந்தாலும் சரி, பேக் பார்ட்டு நேர் கட்டில் மட்டும்தான் நம்ம போடுவோம். ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும்தான் வந்து நம்ம கிராஸ் கட்டு நேர் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாற்றுவோம். சரியா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட பேட்டர்ன் பேப்பரை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக, ஐ மீன் இந்த நூலிழை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதை வந்து வீவிங் பண்ணியிருக்காங்க, அதாவது நெசவு பண்ணுவாங்க. ஸோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி வந்து இந்த நூலிழை வந்து போயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்லேயே வந்து நம்ம இந்த பேட்டர்ன் பேப்பரை வச்சு இதுக்கு வந்து எல்லா சைடும் சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் கட்டு. ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் பேப்பரை இப்படி 45 டிகிரியில் நான் வந்து சாய்ச்சி இப்படி வந்து கிராஸாக வச்சு இதுக்கு வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணுறது இது வந்து கிராஸ் கட்டு. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் கட்டு, ஒரு 45 டிகிரி வந்து சாய்ச்சி வச்சு கட் பண்ணுறது கிராஸ் கட்டு. ஓகேவா? ரெண்டுத்துக்குமே வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்ட்ரெயிட் கட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதை வந்து ஃபோல்டிங் இல்லாத சைடு வந்து இந்த சைடு வச்சுருக்கோம். ஓகே, இந்த சைடு வந்து ஃபோல்டிங் வந்து கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிளாத்தில் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வந்து வச்சு நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து தள்ளி வச்சு நம்ம பின் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த 1/2 இன்ச் வந்து ஊ கட்டுற பட்டி ஐ கட்டுற பட்டிக்கு வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, ஸோ இப்படி தள்ளி வச்சு இப்படி வந்து நம்ம இது எல்லா சைடும் பின் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாத்துக்கு
ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம பேட்டர்ன் பேப்பரை வந்து வச்சுருக்கோம். வச்சுட்டு கீழே வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இந்த பேட்டர்ன் பேப்பர் வந்து கரெக்டான அளவு. இந்த பேட்டர்ன் பேப்பர்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணுறது தான் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, இங்கே வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸு. இந்த சைடு வந்து நம்ம இங்கே சைடில் வந்து 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, பேட்டர்ன் பேப்பர்லேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் 1.5 இன்ச்சு சைடில் வந்து சீம் அலவன்ஸு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஆமோல் சைடு வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸு. அதுக்கப்புறம் நெக்குக்கு வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடில் ஊக்பட்டி ஐப்பட்டி கட்டுறதுக்காக 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். இப்போ வந்து நம்ம சீம் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் கட் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேட்டர்ன் பேப்பர் எடுத்துக்கலாம். பார்த்தா தெரியும், இங்கே வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸு, இங்கேயும் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸு, ஷோல்டரில் 1/2 இன்ச்சு, ஆமோலில் 1/2 இன்ச்சு, சைடில் 1.5 இன்ச்சு, கீழே வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ஃப்ரண்ட்டு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த சைடு வந்து ஓப்பனில் தான் வந்து வச்சு கட் பண்ணோம். அப்போ நமக்கு இப்படி வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டு. எக்ஸ்பேண்ட் வந்து ஆகவே ஆகாது. ஓகே, இந்த நூலிழை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போயிருக்கு. அந்த ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நூலிழை வந்து நம்ம வீவிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பார்ட்லேயே வச்சு நம்ம இதை கட் பண்ணதுனால இது வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் வந்து ஆகாது. ஓகே, இதுவே நான் கிராஸ் கட் வந்து கட் பண்ணி காட்டுறேன். அது எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். கிராஸ் கட் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த நூலிழை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து போயிருக்கு. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. இந்த ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி போயிருக்குல்ல, இதுக்கு கிராஸாக வச்சு நம்ம பேட்டர்ன் வச்சு கட் பண்ணுறது தான் வந்து கிராஸ் கட்டு. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலை. அப்போது இது வந்து இப்படி கட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் கட்டு. அதுவே கிராஸாக பேட்டர்ன் பேப்பரை வச்சு இப்படி கட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். இது வந்து கிராஸ் கட்டு. ஓகே, இப்போ நம்ம பேட்டர்ன் பேப்பரை இப்படி 45 டிகிரிக்கு வந்து சைடாக இப்படி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா சைடும் வந்து முதல்ல பின் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பேட்டர்ன் பேப்பரை வந்து சைடாக வச்சுட்டோம். இதுக்கும் சீம் அலவன்ஸ் வந்து கிராஸ் கட்டாக இருக்கட்டும், நேர் கட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சீம் அலவன்ஸும் வந்து ஒரே மாதிரி தான். இங்கே ஊப்பட்டி ஐப்பட்டி கட்டுறதுக்கு வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸு. அதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, பட்டி தைக்கிறதுக்கு சைடில் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, சைடில் வந்து நம்ம அந்த பேட்டர்ன் பேப்பர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட சைடு சீம் அலவன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஆமோலுக்கு வந்து இதுக்கும் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸு. அதுக்கப்புறம் நெக்குக்கும் வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, இதுவும் வந்து கிளாத் வந்து ஃபோல்டிங் இல்லாத கிளாத்து தான். ஓகே, ஃபோல்டிங் இல்லாத கிளாத்து. ஓகே, இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து நம்ம வந்து எல்லா சைடும் வந்து சீம் அலவன்ஸ் வந்து இந்த கிராஸ் கட்டுக்கு வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி 2 பார்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம இதை இழுக்கும்போது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்க. இதுதான் வந்து நம்மளோட கிராஸ் கட். ஓகே, கிராஸ் கட் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, இதுவே நேர் கட் நம்ம பண்ணோம்ல, அதை காமிக்கிறேன் நான். இப்போ கிராஸ் கட்டில் வந்து ஒரு பீஸ் வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட நேர்கட்டு. இந்த நேர்கட்டில் ஒரு பீஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கிராஸ் கட்டு, இது வந்து நேர்கட்டு. ரெண்டுமே சீம் அலவன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் கொடுக்கணும். இந்த சீம் அலவன்ஸில் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அதே மாதிரி கிராஸ் கட்டாக இருக்கட்டும், நேர்கட்டாக இருக்கட்டும், பேக் பார்ட் வந்து நேர்கட்லேயே தான் போடுவோம். கிராஸ் கட்டுக்கும் வந்து பேக் பார்ட்டு நேர்கட்டில் தான் நம்ம வந்து போடுவோம்.
ஒரு சிலர் வந்து பேக் பார்ட்டு கூட வந்து கிராஸ் கட் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். கிராஸ் கட்டுக்கும் நேர் கட்டுக்கும் ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. கிளாத்தோட நூலிழைக்கு 45 டிகிரி வந்து கிராஸில் வச்சு நம்ம வந்து பேட்டர்ன் பேப்பரை சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்து போடுறது கிராஸ் கட்டு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நூலிழை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகுதுன்னா அதை அப்படியே வச்சு நம்ம பேட்டர்ன் பேப்பருக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்து பண்ணுறது வந்து நேர்கட்டு. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து கிராஸ் கட்டு, இது வந்து நேர்கட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், இது நேர்கட்டு இல்லை. ஓகே, தெரியுதா? நேர்கட்டு வந்து எக்ஸ்பண்டே ஆகலை. ஏன் அப்படின்னா நூலிழை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற நூலிழையில் அப்படியே நம்ம பேட்டர்ன் பேப்பரை வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலை, இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டு. இப்போ இது இருக்குல்ல, இது கிராஸ் கட்டு. புரியுதா எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது பார்த்தீங்களா? இது என்ன அப்படின்னா நம்ம நூலிழை வந்து இப்படி சைடில் இருக்குது, சைடில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ கிராஸ் கட்டுக்கும் நேர் கட்டுக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கோம். ஓகே, இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா நான் இந்த கிளாத்தை வந்து 4 மடிப்பாக வந்து மடிச்சிருக்கேன். ஓகே, ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு இருக்குது. 1 2 3 4. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கீழே இருந்து வந்து நம்ம ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோட்டுக்கு மேலே வந்து நம்மளோட ஸ்லீவ் வந்து நம்ம இப்படி வைக்கலாம். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு இப்போ நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா வந்து நீங்கள் சீம் அலவன்ஸ் பத்தலைன்னா வந்து ஒட்டு கொடுக்கணும். ஸோ எனக்கு வந்து இங்கே வருது. ஸோ நான் வந்து எனக்கு இப்படி வந்து வரும். ஓகே, மேலே வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, மேலே 1/2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸு, சைடில் 1.5 இன்ச்சு, இங்கே வந்து 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து 2 பார்ட் வந்து 2 ஸ்லீவ் வந்து இருக்கும். நம்ம இந்த ஸ்லீவை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சென்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி அப்படியே வந்து நம்ம ஒரு கர்வ் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து அந்த சுருக்கம் வந்து வராமல் இருக்கிறதுக்காக, அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோம். ஓகே, ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்படி இந்த 2 பீஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2த்துக்குமே ஒரு சைடு மட்டும் கர்வ் கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து 2த்துக்கும் வந்து கர்வ் கொடுக்கல. ஓகே, இப்போ பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோல்டிங் இல்லாத 2 கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த பட்டியை வந்து வைக்கலாம். நம்ம இந்த பட்டி வைக்கும் போதுமே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த கீழாவும் இந்த சைடும் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம கிளாத்துக்கு இப்படி கரெக்டாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் இந்த சைடு வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இது வந்து இந்த ஊக் கட்டுறப்பட்டி ஐ கட்டுறப்பட்டி சைடு வரும்ல, அதனால 1/2 இன்ச் இங்கே வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே சைடில் வந்து 1.5 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து நம்ம சைடில் வந்து கொடுக்கணும். ஸோ நான் 1.5 இன்ச் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த சைடு இங்கே கீழவும் இந்த கர்வ்லையும் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த சைடு வந்து 1/2 இன்ச்சு ஊ கட்டுறப்பட்டி ஐ கட்டுறப்பட்டிக்கு 1/2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸு, சைடில் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ், இது மட்டும்தான் கொடுக்கணும். இந்த கீழவும் மேலேயும் சீம் அலவன்ஸ் கொடுக்க வேண்டாம். நம்ம ஆல்ரெடி கிளாத் வந்து லென்த்து ஜாஸ்தியாக எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண நமக்கு வந்து 2 பீஸ் வந்து கிடச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும். சைடில் 1.5 இன்ச்சு, இந்த சைடு ஊ கட்டுறப்பட்டி ஐ கட்டுறப்பட்டி வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். வந்து பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் இந்த பட்டியையும் வந்து ஒன்றா வச்சு நீங்கள்
ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் பார்ட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி வைக்கும்போது ஃப்ரண்ட் பார்ட் நீங்கள் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பட்டியெல்லாம் வந்து அட்டாச் பண்ணிட்டு இருப்பீங்க ஃப்ரண்ட் பார்ட்டோட. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து பேக் பார்ட்டோட லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குல்ல, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் பார்ட்டோட அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவை லென்த்தை வந்து இப்படி மடிச்சு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நேர் கட்டினாலையும் சரி கிராஸ் கட்டினாலையும் சரி நம்ம பேக் பார்ட்டை வந்து நேர்கட்டில் மட்டும்தான் வந்து நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும். நேர்கட்டு அப்படின்றது வந்து இந்த துணியோட இந்த நூல் இழைக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சு கட் பண்ணுறது வந்து நேர்கட்டு. இந்த துணி நூல் இழைக்கு ஒரு 45 டிகிரி கிராஸாக இப்படி வச்சு இந்த சைடில் இப்படி கிராஸில் வச்சு கட் பண்ணுறது வந்து கிராஸ் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறது வந்து வெறும் மெயின் கிளாத் தான். இதுக்கு நீங்கள் வெறும் மெயின் கிளாத்தே வந்து கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த கனமான காட்டன் கிளாத்து இந்த 2x2 இந்த மாதிரிலாம் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைனிங் வந்து வச்சு தைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மெயின் கிளாத் மட்டுமே வச்சு கூட நீங்கள் தைக்கலாம். அப்படி இல்லை எனக்கு லைனிங்கும் தைக்கணும் அப்படின்னா நான் ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். வெறும் மெயின் கிளாத் மட்டுமே வச்சு ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது, லைனிங்கும் வச்சு எப்படி அடித்து திருப்பி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.